ஏன் இருளை கையை வச்சு எடுத்து பண்ண முடியாது? இருள் கண்ணு தெரியாதா? ஏன் தெரியாது? இருள் கண்ணு தெரியாதா? இருள் கண்ணுக்கு தெரியும்ல. இருளை ஏன் கையை வச்சு எடுத்து போட முடியாது? இருள் நம்ம தொட முடியாது. ஏன்னா அதுக்கு என்ன கிடையாது? பாடி கிடையாது, உடம்பு கிடையாது அதுக்கு. அப்போ என்ன செய்ய முடியாது? இருளை நம்ம கையை வச்சு எடுத்து போட முடியாது. இருளை கையை வச்செல்லாம் எடுத்து போட முடியாது. அப்போ என்ன செய்யணும்? இருளுக்கு உடம்பு கிடையாது. இருந்துச்சுன்னா அந்த எடுத்து வச்சுருவேன். இதுக்கு உடம்பு இருக்கு, எடுத்து வச்சிட்டேன் நான். இருளுக்கு உடம்பு இல்லை, ஆனால் இருள் இப்போ எனக்கு எடுக்கணும். இப்போ நான் என்ன செய்ய? இருளை கையை வச்செல்லாம் எடுத்து போட முடியாது. ஒளியை அதில் வீசும்போது, ஒளியை அதில் அடிக்கும்போது இருள் பஞ்சா பறந்து போயிடும். உண்மைதானே இது? அதனால தான் என்ன செய்வாங்க? இருட்டாச்சு நடத்த போட சொல்கிறாங்க. லைட்டை போடுறான் சொல்கிறோம். ஏன் போடுறோம்? ஏன் சொல்கிறோம் அப்படி? இருளை நம்ம என்ன செய்ய முடியாது? எடுத்து போட முடியாது. சொல்லுங்க திரும்ப திரும்ப. இருளை நம்ம எடுத்து போட முடியாது. ஆனால் இருளை பார்த்து ஒளியை அடிச்சிங்கன்னா இருள் என்ன போயிடும்? இது இருளுடைய தன்மை. சரியா? இருளும் ஒளியும் சேர்ந்து இருக்காது. இருளும் ஒளியும் சேராது. ஒளி வந்து என்ன செஞ்சிடணும்? இருள் போயிடணும். இது எதோட தன்மை? இருள் ஒளியோடைய தன்மை. தமது வெளிச்சத்தை, தமது ஒளியை அவர் நம்ம இருள் மேல அடிக்கும் போது இருளானது விலகி அங்கே வெளிச்சம் குடிகொள்கிறது. மனசுல இருளா இருக்கா? மனசுல இருள் இருக்கா? இருள்ங்கிறது சந்தேகம். இருள்ங்கிறது என்னது? அதாவது ஸ்பிரிச்சுவல் டார்க்னஸ் நான் பேசுறேன். ஆவிக்குரிய இருள் என்ன அப்படின்னா, இருளில் ஒரு மனசுல ஒரு சந்தேகம். சரியா? ரெண்டாவது, மனசுல ஒரு கன்ஃபியூஷன், குழப்பம். சந்தேகம் வேற, குழப்பம் வேற. சந்தேகங்கிறது, நான் ஒரு பாதையில நடந்து போயிட்டு இருக்கிறேன், சரிதானா? நான் போற பாதை சரிதானான்னு தெரியலையே, இது என்னது? இது சந்தேகம். குழப்பங்கிறது, நான் ஒரு பாதை போயிட்டு இருக்கிறேன், அங்க 2-3 பாதை பிரியுது, எதுல போறது? நான் எந்த பாதையில போறது அப்படிங்கிறது என்னது? குழப்பம். குழப்பம் வேற, சந்தேகம் வேற. சந்தேகங்கிறது என்னதுதான்? இருள். குழப்பம் கிடையாது. சந்தேகங்கிறது இருள். குழப்பங்கிறது எதுல நான் போறது அப்படிங்கிறது குழப்பம். நான் போறது சரிதானா அப்படிங்கிறது, என் விசுவாசம் சரிதானா அப்படிங்கிறது என்னது? சந்தேகம். எதை விசுவாசிக்கிறேன்னு தெரியலையே அப்படிங்கிறது குழப்பம். ஆனா ரெண்டுமே என்னது? இருள். மூணாவது, அறியாமை. உண்மை எதுன்னு நம்ம தெரியாம நிறைய பேர் வாழ்றாங்க இல்லையா? அதுவும் இருள். அறியாமை எனும் இருள் கல்விங்கிற ஒளி நீக்குமா? உலகத்துல சொல்லி வைக்கிறாங்க. அறியாமைங்கிறது என்னது? ஒண்ணு சத்தியமே தெரியாம வாழ்றது என்னது? இருள். சத்தியம் தெரிஞ்சும் சத்தியப்படுறது இருள். சத்தியமே தெரியாம வாழ்றது அறியாமை, அது இருள். சத்தியம் தெரியும், ஆனா பாருங்க அடிக்கடி சந்தேகம் வருது, அப்ப அது என்னது? இருள். இந்த இருள் போகணும்னா என்ன செய்யணும்? நம்ம கையை வச்சு எடுத்துப்பட முடியாது. ஒரு சந்தேகம் வந்துருச்சு, ஒரு குழப்பம் வந்துருச்சு அப்படின்னா கையை வச்சு எடுத்துப்பட முடியாது. எப்படி என்ன செய்யணும்? அதுக்கு அவர் தமது வெளிச்சத்தை இருளை பார்த்து அடிக்கும் போது இருள் என்ன செஞ்சிடும்? சந்தேகம் நீங்கிடும், குழப்பம் நீங்கிடும். உதாரணத்துக்கு அப்போஸ்தலர் நடவடிக்கை எடுங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் அவர் வெளிச்சத்தை எப்படி அடிக்கிறார் பாருங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10ஆம் அதிகாரம் நினைக்கிறேன். 10ஆம் அதிகாரம் தான், 17ஆம் வசனம் வாசிங்க. அண்டர்லைன். தனக்குள்ளே சந்தேகப்படுகையில் இருள் சூழ்ந்திருக்கையில் அடிச்சாரா லைட்ட? அடிச்சாரா லைட்? அடிச்சாரா? சந்தேகப்பட்டு பேதுரு அப்போஸ்தலன், வரம் பெற்றவன், சும்மா பக்காவா ஒளி பண்ணிட்டு இருக்கிறாரு. அவருக்கு என்ன வந்துருச்சு? சந்தேகம் வந்துருச்சு. சந்தேகம் வந்தோடனையும் பிள்ளை தடுமாறுது. அதை குறித்து சிந்தித்துக் கொண்டிருக்கையில், சிந்தனை பண்ணி கொண்டிருக்கையில் லைட் ஓடி வர யாரு? என்னடா எதிர்த்தா அடிச்சோடனே ஓடி போயிட்டான், கூட போயிட்டான். புரியுதுங்களா? அப்ப இதை பேதுரு சந்தேகப்பட்டான், ஆனா சந்தேகத்தை தீர்த்தது யாரு? நம்ம என்ன பண்ணுவோம்? சந்தேகம் குழப்பம் தான், ரூமை மூடிட்டு யாருக்குள்ள வராங்க, நான் ரொம்ப யோசிக்க வேண்டியிருக்கு.
என்ன சொல்லித்தரார் ஆண்டவர்? இங்க வாடா சந்தேகம், உன்னுடைய சந்தேகங்கிற, உன்னுடைய குழப்பங்கிற, உன்னுடைய அறியாமைங்கிற அந்த டார்க்னஸை நீக்குகிற லைட் என்கிட்ட மட்டும்தான் இருக்கு. நீ அப்படி அப்படியே தேடுற, டிபி தேடுற, அந்த வாட்ஸ்லாம் தேடுற, லைட் என்கிட்ட தான் இருக்கு. ஆமென். சங்கீதம் 18:28 வாசிங்க. சங்கீதம் 18:28. தேவனாகிய கர்த்தர் என் இருளை, அந்த இருளுங்கிற அந்த வேர்டு கீழே நீங்க பைபிள்ல 3 எழுதணும். அப்படி சந்தேகம், குழப்பம், அறியாமை, இந்த 3 உங்களுக்கு இருந்துச்சுன்னா யார் வந்து லைட் அடிக்கணும்? தேவன் என் இருளை வெளிச்சமாக்குவார். அதுதான் அந்த விளக்கை ஏத்துறது, ஆத்மாவில் லைட்டை அடிக்கிறது. ஆத்மா லைட்டை அடிச்சோனையும் இருள் வெளிப்படும். ஆமென். எந்த இருளுக்கு எந்த வெளிச்சத்தை அடிக்கணும், எந்த வெளிச்சத்தை அடிச்சா எந்த இருள் போகும் என்பதை தேவன் ஒருவரே அறிவார். மனசு எவனுக்குமே தெரியாது. நிறைய பட்டதனால சொல்றேன், எவனுக்குமே தெரியாது, யாருக்குமே தெரியாது. என்னுடைய இருளை போக்குறதுக்கான வசனம் இங்கே தான் இருக்கும். எங்கே தான் இருக்கும்? இதெல்லாம் இருக்கும். அன்னைக்கு தான் நான் படிக்கவும் செய்வேன், ஆனால் அந்த வசனம் இருளை போக்கிருக்காது. பைபிள் தான் இருக்கு, நான் படித்தேன். என் இருளை நீக்குகிற அந்த வெளிச்சம் அங்கே தான் இருக்கு, ஆனால் என் இருளை நீக்கலது. எப்போ நீக்கும்னா அவர் வந்து அந்த வசனத்தை எடுத்து அடிப்பார். அடித்தவனே பட்டன் போயிடும். நினைப்பேன், நம்ம இதை தாண்டா படித்தோம், ஆனால் ஒன்றும் செய்யலை. இப்போ எப்படி செய்யுது? தலை வந்து அடிச்சிருக்குன்னு அர்த்தம். ஆமென். அப்போ எந்த இருளுக்கு எந்த வெளிச்சத்தை அடிக்கணும், எந்த லைட் அடிச்சா இந்த இருள் போகும் அப்படிங்கிறத யார் தான் அடிச்சிருக்கிறா? அப்போ அறியாமை, சந்தேகம், குழப்பம் உங்களுக்கு வந்துட்டா உடனே என்ன செய்யணும்? கையை மேலே தூக்கணும். சொல்லுங்க. கையை மேலே தூக்கிட்டீங்கன்னா உங்கள் உண்மையை நீங்கள் ஒத்துக்கிட்டீங்கன்னு அர்த்தம். இல்லை அப்படின்னா நீங்களே முயற்சி பண்ண போறீங்க. நீங்கள் என்னதான் முயற்சி பண்ணாலும் உங்கள்கிட்ட இருக்கிற இருளை நீக்குகிற வெளிச்சத்தை உங்களால் உண்டாக்க முடியாது. ஆமென். ஏன்? அவர் கஸ்டடியில் அது கிடக்கு. ஆமென்.